வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த காணொளியில எத பத்தி பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா, திரு அண்ணாமலை அவர்கள் வந்து பிஜேபியில இருந்து விலகி இருக்கிறாரு. அதற்கு பிறகு அண்ணாமலை அவர்கள் வந்து சீமானோடு கூட்டு சேர்வாரா? அப்படிங்கிற மாதிரி இணையதளத்துல பேசிட்டு இருக்கிறாங்க. அத பத்தி தான் இன்னைக்கு இந்த காணொளியில கொஞ்சம் சுருக்கமா பார்க்க இருக்கிறோம். அதாவது 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் முடிவுக்கு பிறகு யாருமே எதிர்பார்க்காத சம்பவங்கள் வந்து நிகழ்ந்தது. அப்படித்தானே நம்ம எல்லாரும் பார்த்திருப்போம். அதாவது திமுக தான் இந்த தடவையும் 2026லயும் ஆட்சியை பிடிக்கும் அப்படின்ட்டு 2.0 திமுக அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் வந்து கங்கணம் கட்டிட்டு அலைஞ்சாங்க. அது போக பிஜேபி, ஏடிஎம்கே இவங்க கூட்டு வச்சுட்டு நம்ம தான் ஆட்சியை பிடிச்சிரும், இந்த தடவை அதிமுக தான் ஆட்சியை பிடிக்கும் அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் கங்கணம் கட்டிட்டு அலைஞ்சாங்க. அதற்கு பிறகு அண்ணன் சீமான் அவர்கள் இந்த தடவை கண்டிப்பா ஒரு 7-8 இடத்துலயாவது வெற்றி பெறுவாங்க, வெற்றி பெற்று சட்டமன்றத்துக்குள்ள போவாங்க உறுதியாட்டு, கிட்டத்தட்ட 17% முதல் 20% வரைக்கும் வாக்குகள் கிடைக்கும் நாம் தமிழர் கட்சி அப்படின்ட்டு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். விஜய் அவர்களும் வந்து இந்த 3 கட்சியை எதிர்த்து அவர் வந்து போட்டி போட்டுட்டு இருந்தாரு. விஜய் அவர்கள் வந்து வெல்வதற்கு வாய்ப்பு இல்லை அப்படின்ட்டு தான் நிறைய அரசியல் விமர்சகர்கள் வந்து பேசிட்டு இருந்தாங்க. ஆனா அதையெல்லாம் தவிடு பொடியாக்கும் வகையில வந்து எல்லாரையும் புறந்தள்ளிட்டு, அதாவது ஓரங்கட்டிட்டு விஜய் அவர்கள் வந்து வெற்றி பெற்றிருக்கிறாரு. 108 இடங்கள்ல வெற்றி பெற்று அவர் வந்து பெரும்பான்மையே ஜெயிக்க முடியல அவரால. 108 இடம் தான் பெற முடிஞ்சது. இருந்தாலும் அவர் அப்படி இப்படி மட்டும் இப்போ முதலமைச்சர் ஆயிட்டாரு வைங்க, அது வேற கதை. அப்ப இதற்கு காரணம் என்ன அப்படின்னு நம்ம இந்த அரசியல் பெரிய பெரிய தலைவர்கள், அரசியல் விமர்சகர்கள் எல்லாம் ஒரு 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 ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது என்ன அப்படின்னா, எதுல எங்க கோட்டை விட்டுருக்குறாங்க அப்படின்னு பார்த்தா, இந்த இணையதளம், சமூக வலைதளம் தான் இப்போ வந்து பெரிய ஓங்கி நிற்கக்கூடிய அளவுக்கு, அதாவது உலகம் முழுக்கவே சமூக வலைதளத்தால தான் ஒரு அரசியல் நிர்வாகமே இயங்குது அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ வந்து அது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. அப்போ இன்ஸ்டாகிராம், யூடியூப், ஃபேஸ்புக், ட்விட்டர் இதன் மூலமாட்டு இது இருந்தாலே போதும், ஒரு ஆட்சியை வந்து அமைச்சிடலாம், அதிகாரத்தை கைப்பற்றிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்கள் அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கிற நல்லா உணர்ந்து தான் விஜய் அவர்கள் அவருக்கு பின்னால இருக்கக்கூடியவங்க எல்லாம் திட்டம் போட்டு வெற்றி பெற வச்சுட்டாங்க. அப்படிதானா? அப்போ இனி அடுத்தால இப்போ தோல்வியிட்ட தலைவர்கள் எல்லாருமே அடுத்த கட்டத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க. இதன் அடிப்படை இதான் ஃபவுண்டேஷன் போட்டு இனி அவங்க செய்வாங்க. எதனால தோத்தோம், இதுதான் காரணமா அப்படின்ட்டு இனி அதை நோக்கிதான் இனி போவாங்களே தவிர, இனி பழைய மாதிரிலாம் இருக்காது அரசியல் வந்து. பழைய மாதிரிலாம் இனி இருக்காது. இன்னும் புதுவிதமா தான் இருக்கும். இந்த கட்டத்துல தான் அண்ணாமலை அவர்கள் வந்து பதவி அந்த பாஜக இருந்து விலகி இருக்கிறாரு. விலகி தனி கட்சி தொடங்க இருக்கிறாரு அண்ணாமலை அவர்கள். இப்ப அவரு தனி கட்சி தொடங்கிட்டாரு அப்படின்னா, இங்க சீமான் அண்ணனோடு கூட்டு சேர்வார் அப்படின்னா நிறைய இணையதளங்கள்ல வந்து பேச்சுகள் போயிட்டு இருக்குது. அதாவது சீமான் அண்ணன் ஏற்கனவே சொல்லிட்டாரு, நாங்க 2029 பாராளுமன்ற தேர்தலையும் வந்து 40 இடங்கள்லையும் தனித்து தான் போட்டி போடுவோம் அப்படின்ட்டு மே 18 அந்த நம்ம தமிழர் இன படுகொலை நடந்து இல்லையா, அந்த கூட்டத்துல வந்து அண்ணன் சீமான் அவர்கள் வந்து தெளிவா சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் இப்போ அவங்களுக்குள்ள ஒரு பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அதாவது அண்ணாமலை அவர்களுக்கு நிறைய வாய்ஸ் இருக்குது தமிழ்நாட்டுல இளைஞர்கள் மத்தியில. அப்போ விஜய் அவர்களை வெல்லணும்னா இளைஞர்களுடைய வாய்ஸ் வேணும். விஜய் மற்றும் அதிமுக ஒண்ணும் கிடையாது. விஜயையும் திமுகவையும் அடித்து மேல வரணும்னா இளைஞர்களுடைய வாய்ஸ் வேணும். இன்னொரு பக்கம் இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் இருந்தாதான் அண்ணன் சீமான் அவர்களால வெற்றி பெற முடியும். அதனால ஒருவேளை அண்ணாமலை அவர்கள் வந்து கட்சி தொடங்கி அவரு நல்ல வாய்ஸ் வந்து நல்ல கொஞ்சம் அவரோட கட்சி நல்ல வளர்ச்சி அடைந்து வந்ததுன்னா அவரு கண்டிப்பா அண்ணாமலை அவர்கள் வந்து சீமான் அவர்களுக்கு ஆதரவு கொடுப்பார். இது வந்து எந்த விதத்திலயும் மாற்றம் இருக்காது. கூட்டணி வைப்பாங்க அப்படின்னாக்கி அது வந்து வாய்ப்பு இல்லைன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா அண்ணன் சீமான் அவர்கள் வந்து உறுதியா சொல்லிட்டாங்க, கூட்டணி இல்லை, நம்ம தனிச்சு தான் போட்டி போடும் அப்படின்ட்டு. ஆனா இந்த மாதிரி மறைமுகமாட்டு பல கட்சிகள் வந்து ஆதரவு தெரிவிப்பாங்க, நேரடியாகவும் ஆதரவு தெரிவிப்பாங்க. ஒருவேளை வருங்காலத்துல இவங்க ஆதரவு தெரிவிச்சு ஒன்னா இருந்து ஒரு ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றிட்டாங்க அப்படின்னா அமைச்சரவையில வந்து அவங்களுக்கு வந்து இடம் கொடுப்பாங்க. அண்ணன் சீமான் அவர்கள் வந்து ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றிட்டாங்கன்னா இப்போ அண்ணாமலை கட்சியில இருந்து அவங்க வெற்றி பெற்றிருப்பவங்களுக்கும் ஆட்சி அதிகாரத்துல அந்த
அமைச்சரவையில வந்து இடம் கொடுப்பாங்க. அதுதான் அப்படிதான் போகும். வேற வழி கிடையாது. இப்ப அண்ணன் சீமான் அவர்களை வந்து வெல்லணும் அப்படின்னா ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுக்கணும். ஸ்டெப் எடுத்தாதான் சரி வரும். பிஜேபியில இருந்தா பிஜேபி நமக்கு ஆவாது. சீமான் அண்ணன் அவர்களுக்கு பிஜேபி ஆவாது. அப்போ பிஜேபியில இருந்து அண்ணாமலை அவர்கள் வந்து வெளியே வந்துட்டாங்க. அப்போ இந்த நிலைமையில அண்ணாமலையை வந்து இப்போ வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷா இருக்கிறார். எந்த எந்த கட்சிக்கும் ஆதரவு கிடையாது. அவர் எந்த கட்சி கூடயும் சேர்ந்து அவர் போறதும் கிடையாது. எல்லா கட்சியுமே எதிர்த்துட்டு தான் இருக்கிறார். விஜய் அவர்களை எதிர்த்துட்டு இருக்கிறாரு. திமுக அதிமுக எல்லாத்தையுமே எதிர்த்துட்டு இருக்கிறாரு. அண்ணன் சீமான் அவர்களை தவிர. சீமான் அவர்களே ஒரு சில இடங்களை விமர்சிக்கிறாரு. அது பிஜேபியில இருக்கும்போது இப்போ விமர்சிக்க மாட்டார். அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கு தேர்தல் களம். பார்ப்போம் எப்படி வருதுன்ட்டு. அண்ணாமலை அவர்கள் வந்து கட்சி தொடங்கின பிறகு அவருடைய அந்த ஆதரவு யாருக்கு போகும், எதை நோக்கி அவருடைய அரசியல் பயணம் போகுது அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம். நன்றி.